அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஜூலை மாதம் 8ஆம் நாளாகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நம்முடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்திலும் எங்களை ஜீவனோடு ஆண்டவர் நீர் எழுப்பி இந்த புது வாழ்வை தந்திருக்கா நன்றி சாமி. இந்த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக நாங்கள் செய்து வருகிற இந்த ஊழியத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறேன். அநேக மக்களுக்கு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் அடியார்களை மறைத்து நீர் பேசும், நீர் மகிமைப்படும் நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை ஆசீர்வதி மடியனையும் அன்பர் சாரும் சங்க சாரும் எனக்கு பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் இந்த இறை ஆசிரியர்களை தந்து வழி நடத்தும். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காலை வேளையில் லேசான காரியம், எதுவும் லேசான காரியம் என்கின்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடி தேவனை லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என்னேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை அழிப்பது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை அழிப்பது லேசான காரியம். என்னேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என்னேசுவுக்கு லேசான காரியம். கோழாங்கல்லானே கோலியாத் வீழ்வது லேசான காரியம். கோழாங்கல்லானே கோலியாத் வீழ்வது லேசான காரியம். ஆழ்கடல் மீனதில் வரி பணம் பெறுவது லேசான காரியம். ஆழ்கடல் மீனதில் வரி பணம் பெறுவது லேசான காரியம். லேசான காரியம், எதுவும் லேசான காரியம்.
லேசான காரியம். கற்சாடி நீரை கனிரசமாக்குவது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். என்னை சுவுக்கு லேசான காரியம். லேசான காரியம். இதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என்னை சுவுக்கு லேசான காரியம். என்னை சுவுக்கு லேசான காரியம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, உங்களை யாவரையும் இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை வேளையிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். மீண்டுமாக இந்த நாளிலும் நாம் வாசித்து தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது ரோமர் 8ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரை உள்ள வசனங்கள். கடவுளுடைய பிள்ளைகளின் சுதந்திரமும் சிலாக்கியமும் என்று நம்ம பார்க்கிறோம். கடவுளுடைய பிள்ளைகளின் சுதந்திரமும் சிலாக்கியமும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு கிடைத்திருக்கும் நித்திய ஜீவன், புதிய ஜீவன், அடிமைத்தனத்தின் ஜீவன் அல்ல, அது சுதந்திரத்தின் ஜீவன் என்று நம்ம பார்க்கிறோம். நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல, கடவுளுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு காண்பிக்கின்றது. ஆகையால் சகோதர சகோதரிகளே, நாம் ஊன் இயல்புக்கு கடமைப்பட்டு இருக்கவில்லை, அவ் இயல்பின் படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊன் இயல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, கடந்த வாரத்தில் கூட நம்ம இந்த ரோம நிருபத்தில் நம்ம பார்க்கும்போது ஊன் இயல்பு, அதாவது மாம்சத்தின்படி வாழ்ந்தால் நமக்கு மரணம், ஆவிக்கேற்றபடி வாழ்ந்தால் ஜீவன் என்று நம்ம பார்த்தோம். அதே போல தான் இன்றும் பவுலடிகளார் ரொம்ப அழகாக சொல்லார். இந்த ரோமர் நிருபம் ஒரு காஸ்பல் ஆஃப் செயின்ட் பால் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா அவ்வளோ ஆழமான நற்செய்திகளும் கடவுளுடைய வார்த்தைகளும் அடங்கியிருக்கிற ஒரு புத்தகம் இது. அநேக திருச்சபைகளுக்கு இது இன்றைக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அநேக மக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இதில் இருக்கிற போதனைகள், டாக்ட்ரின்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியமானதாக திருச்சபைகளுக்கு தேவைப்படுகிறதாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ ஊன் இயல்பு, அதான் சொல்றார், நாம் ஊன் இயல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அதாவது மாம்சத்திற்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அந்த மாம்சத்தின்படி வாழ வேண்டியதும் இல்லை. ஏனென்றால் மாம்சத்தின்படி வாழ்கிறவன் சாகுவான் அப்படின்றார். அது உண்மைதானே? இன்னைக்கு மாம்ச இச்சை பலவீனம் தான் இன்னைக்கு நம்மளை சாகடிக்குது. உதாரணமா போதை, புகைப்பிடித்தல், உலக பிரகாரமான காரியங்கள், இவை எல்லாமே நமக்கு மரணத்தை கொண்டு வருகிறத நம்ம பார்க்கணும். உலக பிரகாரமான இந்த ஆசை இச்சைகள் எல்லாமே நம்மை ஆண்டவரிடத்திலிருந்து பிரித்து விடுகிறது. அதை நம்ம இங்க பார்க்கிறோம். இப்போ மாம்சத்தின் கிரியைகளை அழித்தல், நாம் மாம்சத்தின்படி வாழ்வதற்கு மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்க வேண்டும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின் நாம் பாவத்திற்கும் மாம்சத்திற்கும் அடிமைகளாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அதை நம்ம பார்க்கிறோம். கலாத்தியர் 5:16 ஆவிக்கேற்றபடி அப்பொழுது நடவுங்கள், ஆவிக்கேற்றபடி நடவுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாத இருப்பீர்கள் என்று சொல்றார். கொலோசியர் 3:5 பூமியில் இருக்கிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் என்று சொல்றார். இப்போ இது ரெண்டும் முக்கியமானது. உலக பிரகாரமான வாழ்க்கை நம்மளை
அழிவுக்கு தள்ளிவிடும், கடவுளுக்கு எதிராய் திருப்பிவிடும், பாவத்திற்கு நம்மளை அங்கே வைத்துவிடும், பாவத்தில் நம்மளை வீழ்த்திவிடும். ஆனால் ஆவிக்கேற்றபடி நடந்தால் நம்ம ஆவியினுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்ல. ரெண்டாவது, மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். ஆதலால் நாம் அப்போ தந்தையே என அழைக்கிறோம், அப்பா தந்தையே என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும் போது நாம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகருகிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகள், ரொம்ப முக்கியமானது. நம்ம பயப்படத்தக்க ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் சொல்றாரு, அப்பா பிதாவே என்கின்ற அந்த அச்சம் இல்லாத ஒரு மனநிலையை நாம் பெற்றிருக்கிறோம் இல்லையா? கடவுளுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறது. கடவுளுடைய ஆவி எந்தெந்த மனிதர்களை நடத்துகிறதோ அவர்களே கடவுளுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். கடவுளுடைய பிள்ளைகள் என்பதற்கு மிக முக்கிய அடையாளம் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தலுக்கு கீழ்ப்படிதல். கலாத்தியர் 5:18 ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கடவுளுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகின்ற அந்த புத்திர சுவிகாரத்தை தந்திருக்கிறார். மூன்றாவது நம்ம பார்க்கின்றோம், நாம் இவ்வாறு அழைக்கும் போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேர் உடையவர்களாய் இருக்கிறோம். நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும், அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம் என்று சொல்ல. அப்போ அப்பா பிதாவே என்று கூப்பிட்டா அப்பாவுக்கு இருக்கிற சொத்தெல்லாம் நமக்கு உரிமை. அப்பாவுக்கு இருக்கிற சொத்து என்ன? ஏசாமி உலகத்தில் இருக்கிற சொத்து ஒரே சொத்து, பாடு மரணம் உயிர்த்தல். அதுதான் நம்ம கூட கிறிஸ்துவோடு இணைந்து பாடுபட வேண்டும் என்று பவுல் இங்கே வலியுறுத்துகிறதை பாருங்க. அப்பா பிதாவை என்று கூப்பிடும் அந்த புத்திர சுவிகாரம் உடையவர்கள் நாம் பயப்படுகிறதற்கு அடிமைதனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, நாம் அவரை அப்பா என்று உரிமையோடு அழைக்கும் நெருக்கமான உறவை தந்துள்ளார். எனவே கலாத்தியர் 4:6 பார்க்கிறோம், நீங்கள் பிள்ளைகளாக இருக்கிறபடியினால் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக கடவுள் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதங்களில் அனுப்பினார். இப்போ இந்த உறவு பார், அப்பா பிதா அல்லது அப்பா மகன் என்ற உறவு இன்றைக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கடவுளோடு கொள்ளுகிற உறவு, அந்த உறவில் நிலைத்து நிற்கும் போதுதான் நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமாய் இருக்கும். அந்த உறவில் நம்ம ஆசீர்வாதங்களை, நம்ம உரிமைகளை, நமக்கு அப்பா மகனுக்கு என்னென்ன தர முடியுமோ எல்லா உரிமைகளையும் தருகிறார். 2 தீமத்தேயு 1:7 கடவுள் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியை ஆவியை தந்திருக்கிறார். 4வது, பரிசுத்த ஆவியானவரின் சாட்சி. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டு கடவுளுடைய குடும்பத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உள்மனதை நிச்சயமானதாக ஆவியானவர் நமக்கு தருகிறார். 1 யோவான் 5:10 கடவுளுடைய குமாரனில் விசுவாசமாக இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். எபேசியர் 1:13-14 வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்களே என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்தது, கிறிஸ்துவின் மகிமையிலும் பாடுகளிலும் பங்கு இருக்கணும். அப்போ அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற போது நமக்கு அப்பாவுக்கு இருக்கிற எல்லா பங்கு நமக்கு வருது. அதான் நம்ம பார்க்கிறோம். பிள்ளைகளானால் சுதந்திரமாமே கடவுளுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் பங்காளிகள் எல்லாமா இருக்கிறோம். நாம் அவருடனே கூட மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். நாம் பரலோகத்தின் சுதந்திரவாளிகள். கிறிஸ்துவோடு மகிமைப்பட வேண்டுமானால் இந்த பூமியில் அவருக்காக வரும் பாடுகளையும் சகித்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் 4:7 இப்படியானால் நீ இனி அடிமைகளாயிராமல் பிள்ளையாய் இருக்கிறாய். நீ பிள்ளையானால் கிறிஸ்துவின் நிமித்தம் கடவுளுடைய சுதந்திரவாளியாய் இருக்கிறார். 2 தீமத்தேயு 2:12 அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஆகவே நாம் மாம்சத்தின் அடிமைகள் அல்ல, கடவுளுடைய பிள்ளைகள் மற்றும் கிறிஸ்துவின் உடன் பங்காளிகள். எனவே பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தலுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து பாடுகளின் மத்தியிலும் மகிமையோடு ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து வாழ அழைக்கப்படுகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான டெக்ஸ்ட்
நமக்கு ரொம்ப அழகான ஒரு காரியத்தை சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறவர்கள் முதல் பாயிண்ட், மாம்சத்தோடு நம்ம வாழாம ஆவிக்கு ஏற்றபடி வாழணும். ரெண்டாவது, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை நம்ம கொடுக்கிறார். மூன்றாவது, அந்த பிள்ளைகள் என்ற உறவுல நம்ம ஆண்டவருடைய பாடுகளிலே பங்காளிகளாய் இருக்க வேண்டும். அப்போ இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு வருகிற துன்பங்கள் நிறைய நம்ம பார்க்கிறோம். வட மாநிலத்துல எல்லாம் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ மிஷினரிகளை அவங்க கைது செய்து சிறையில அடைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஜாமீன்ல கூட வெளியே வர முடியாத அளவுக்கு கேஸுங்களை போடுறாங்க. அநேக மிஷினரிகள் வந்து சாட்சி சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் ஆண்டவருக்காக என்ன பாடுகளை அனுபவிக்கிறோம், எந்த கஷ்டங்களை செய்யறோம்? ஒன்றும் செய்யறதில்லை. கடவுளுக்காக நம்ம ஒண்ணுமே செய்யாம தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதனால இந்த நாட்களிலே ஆண்டவருக்காக நம்ம வாழ்ந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்ம அவருடைய ஊழியத்தை செய்ய தூய ஆவியானவர் நம்மளை அழைக்கிறார். அதற்காக நம்ம மாம்சத்தின்படி அல்ல, ஆவிக்கு ஏற்றபடி வாழ்க்கையை நம்ம வாழும்படியாக ஆண்டவர் நம்மளை ஒப்பு கொடுத்திருக்கிறார். நாம் அவருடைய வாரிசுகள். அவருடைய வாரிசுகள் என்று சொன்னால் அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம பெற்று அனுபவிக்க ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு இறை வாழ்வை நாம் பெற்று வாழ தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த ஊழியத்தை செய்யும்படி அடியார்களை நீர் பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திர ராஜா. கொடுத்து வருகிற சுகம் பலன் ஜீவனுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களை காத்தருளும், என்னுடைய பலவீனங்களை கஷ்டங்களை மாற்றும். இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த இறை வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உலகமெங்கும் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். கிறிஸ்துவை அறியாதவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும் ராஜா. எல்லா தேவைகளையும் என் தேவனை சந்திக்க வேண்டும் என்று அல்கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலக நாடுகளில் இன்னைக்கு நடைபெற்று வருகிற இயற்கை மாற்றங்கள், சீரழிவுகள், ஆண்டவர் இந்த எல்னினோ போன்ற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே இருக்கிறது ராஜா. அதெல்லாம் கண்ணோக்கி பாருங்க. சூப்பர் எல்னினோவினால இன்னைக்கு உலகம் கடுமையான வெயிலிலே பாதிக்கப்படுகிறது. யூரோப் கண்ட்ரிஸ், அமெரிக்கா, மெக்சிகோ போன்ற நாடுகள் எல்லாம் அதிகமாக ஆண்டவரே அவர்கள் வெயிலினாலே அவதிப்படுகிறார்கள். அதே போல என்னுடைய இந்தியாவில் கூட நாங்களும் இன்னைக்கு ஆண்டவரை அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் மழை இல்லாமல் ஆண்டவரே டெல்டா பகுதி வறண்டு போயிருக்கிறது. ஆனால் வட மாநிலத்தில் மழை அதிகமாய் பெய்து கொண்டிருக்கிறது ராஜா. இப்படிப்பட்ட இந்த பிரச்சனைகளிலிருந்து எங்களை காத்தருளும். இயற்கை பேரிலிருந்து எங்களை காத்து எங்களுக்கு தேவையான தண்ணீரை கொடுத்து ஆண்டவரே எங்கள் தாகத்தை தீர்த்து எங்கள் பயிர்கள் எல்லாம் வளரும்படியான சூழ்நிலைகளை உருவாக்கி தர வேண்டுமா ஜபிக்கும். இந்த காலை நேரத்தில் ஒரு இந்திய சுவிசேஷத்திலும் திருச்சபைக்காக 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியர்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனைக்காக நான் ஜபிக்கிறோம். ஆண்டவரை காத்தருளும், வழிநடத்தும், தேவைகளை சந்தியும். ஆண்டவர் அவரவர் பணியில் அவங்க சிறப்பாய் செயல்பட கிருபை தார். இந்த நாளில் ஆண்டவருடைய இந்திய தேசத்திற்காக, ஜனாதிபதி, பிரதமருடைய, முதலமைச்சருக்காக ஜபிக்கிறோம். சரியானபடி அவர்கள் ஆட்சி செய்யவும், ஆண்டவரே நல்ல முறையில் மக்களை வழிநடத்தவும் நீர் கிருபை தர வேண்டும் என்று ஜபிக்கும். இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாரியும், ஏஞ்சக்காவே, அன்பான பிள்ளைகள், மாத்தால் மரியாதையும் ஆசீர்வதியும், வழிநடத்தும், தேவையில்லாம் சந்தியும். அடியேன் பணியாற்றுகிற பாபனப்பள்ளியும், இன்னூர், வடகர, மேல்சனம், திருச்சபைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்த ராஜா. தேவையெல்லாம் சந்திக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். நேரத்தில் ஆண்டவரை பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய கிளாட்சன் லுத்தர் சன் ஆஃப் வில்சன் நசரியா சாருக்கா நான் ஜபிக்கிறோம். மகனை ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. ஆண்டவரை மகனுடைய தேவைகளை சந்திங்க. வாலிபு பிராயத்தில் ஒரு சிறுசிகர் நினைப்பார் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி மகன் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் நடைபெறட்டும். இதோ MSW படித்து விட்டு ஆண்டவரே கோக்னிசன்ட் என்கின்ற அந்த அமைப்பில் ஐடி ஆண்டவரே நிறுவனத்தில் பணியாற்றுகிற போது நம்முடைய கிருபை மகனோடு தங்கிருந்து வழிநடத்த வேண்டும் என்று எஞ்சியம் மன்றாடுகிறோம். இந்த நாளில் ஆண்டவரை மற்ற பிறந்த நாட்களை, திரும்ப நாட்களை காணுகின்ற யாவரையும் ஆசீர்வதியும். பலவீனமாக இருக்கிற உடைய எல்மாங்குப்பம் DSP சாருக்காக, நிக்சன் ஆயருக்காக நம்ம ஜபிக்கிறோம். அவர்களை நலம் விசாரிக்கும் போது அவர்கள் பிள்ளைகள், உடைய குடும்பத்து மக்கள் சொல்றாங்க சுகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அதுக்காக நன்றி ஆண்டவரை. தொடர்ந்து காத்துறலும் வழிநடத்த ராஜா. தேவையை சந்தி ஆண்டவர். அதே போல அவருடைய தாமஸ் ஐயா, கனடி டாக்டருடைய அன்பு சகோதரருக்காக, ஆண்டவர் சோபரையா அண்ணனுடைய அன்பு மகன் ஆண்டவரே இதோ பென்னி ஜான்காக ஜபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிறான், கண்ணோக்கி பார்த்து ஜுரத்தை சீக்கிரமாய் நீக்கி ஆண்டவர் பலவீனத்தை மாற்றும். ஜாபையானுடைய துணைவியார், டென்னிசன் ஐயாவுடைய துணைவியாருக்காக, இப்படி கோயில் பிள்ளை செல்வம் அவர்களுக்காக, இப்படி நித்யானனுக்காக நான் ஜபிக்கிறோம். எல்லா பலவீனங்களையும் மாற்றி நல்ல சுகத்தை தந்து வழிநடத்தும். அவருடைய பாவங்களை கழுவி ரத்தத்தை ஊற்றி ஆண்டவரை புது பலத்தை தந்து மீண்டுமாய் எழுந்தும் ஊழியங்களை செய்ய கர்த்தாவின் கிருபை தர வேண்டுமா நான் ஜபிக்கும். இந்த நாட்களில் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை காணுகின்ற யாவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவரே இதோ இந்த நாட்களில் நாங்கள் உமக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாக மாம்சந்தன்படி நடவாமல் ஆவிக்கேற்றபடி ஆண்டவரே அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்ந்து உமக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் துணை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.
நாள் முழுக்க இப்படி பணிகளையும் பயணங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து பள்ளிக்கு போகின்ற பிள்ளைகள், கல்லூரிக்கு போகிற பிள்ளைகள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், பணிக்கு போகிறவங்க வரவங்க, ஆண்டவர் எந்த ஆபத்து விபத்து நாசம் மோசம் இல்லாத இந்த ஆபத்தான உலகத்தில் எங்கள் குழந்தைகள் எல்லாம் நீர் காத்திரல வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளின் ஆண்டவரை இறை ஆசிரியர்களை தந்து வழிநடத்தும். மழை எதிர்பார்க்கிறோம், அதிகமான மழை தந்து புல் பூண்டுகள் செழிக்கவும், என்னுடைய பூமி நனையும். ஆண்டவரே, என்னுடைய நிலத்தடி நீர் உயரவும் கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடும். நீர் பெரியவர், பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்யும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம்ம அனைவரோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். God bless.